காஞ்சிபுரம் அருகே நடைபெறவுள்ள தவிக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே குன்னம் என்னும் ஊர்ல ஒரு தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை இன்று தாவேக சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக தாவேக தலைவர் விஜய் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார். 11 மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இதற்காக QR கோடுடன் கூடிய அனுமதி அட்டையை பொதுமக்களுக்கு, அதாவது நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடியவர்கள் குழந்தைகளுடன் வந்ததுனால அவர்கள் அனுமதிக்கவில்லை. குழந்தைகளுடன் வந்தவர்களை மீண்டும் அங்கிருந்து அனுமதிக்க முடியாது என்று வெளியேற்றிருக்கிறார்கள். என்றால் இதற்கு முன்பு கரூர் சம்பவத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பொழுது குழந்தைகளும் பலர் உயிரிழந்தார்கள். குழந்தைகளுடன் வரக்கூடாது என்று, இது போன்ற நிகழ்வுகளுக்கு குழந்தைகளுடன் வரக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது உள்ளரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட குழந்தைகளுடன் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தல் அவர்கள் தரப்புல இது போன்ற அனுமதி அட்டையை கொடுக்கும் பொழுதே வரக்கூடாது என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்று அவ்வாறு வந்தவர்கள் இந்த கல்லூரி நுழைவாயிலுக்கு முன்பாகவே அனுமதி அட்டையுடன் வந்தாலும் கூட அவர்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தாங்க. ஒரு 4 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் வந்தது. இந்த குழந்தைகளை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள். அந்த பாதுகாவலர்கள் அனுப்பக்கூடிய பாதுகாவலர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் அது குறித்து பேசினார்கள். குழந்தைகளுடன் வந்திருக்கிறார்கள், அனுமதிப்பதா வேண்டாமா என்பது குறித்து பேசினார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துஷ்யானந்தன் அங்குதான் இருந்தார். அவரும் குழந்தையுடன் வந்தால் அனுமதிக்க வேண்டாம் என்று தெரிவித்து செல்லலாம். அதன் அடிப்படையிலேயே அந்த குடும்பத்தினர், குழந்தைகளுடன் வந்த குடும்பத்தினர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு குழந்தைகளை யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று அவர்கள் தரப்பிலும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு விஷயங்கள், அதே போன்று என்னென்ன விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே தாவேகாவில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர், ஓய்வு பெற்ற IG ரவிக்குமார் தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட ஒரு காவல்துறையினர் அடங்கிய, ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவினர் தான் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள். என்னென்ன விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும், அதில் சட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவிற்கான நிகழ்வாக எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லாம் அவர்கள் தான் கண்காணிக்கிறார்கள். அவர்களிடமும் ஒரு ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கட்சியினுடைய நிர்வாகம் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. தற்போது குழந்தைகளுடன் வந்த அந்த குடும்பத்தினரின் கூட அனுமதிப்பு தொடர்பாக சிறிது நேரம், ஒரு 5 to 10 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆனால் குழந்தைகளுடன் வந்திருப்பதனால வேண்டாம் என்று அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை வீட்டில் விட்டு வேண்டுமானால் வரலாம் என்று அந்த அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு கரூர் சம்பவம் நிகழ்ந்த போது 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார்கள். அவர்கள் குழந்தைகளும் பலர் இருந்தார்கள். எனவே இது போன்ற எந்த விதமான அரசியல் கூட்டங்களுக்கும், இது போன்ற ஒரு உள்ளரங்கு கூட்டமோ அல்லது வெளியில் நடக்கக்கூடிய பொதுவெளியில் நடக்கக்கூடிய போன்ற கூட்டங்களுக்கும் கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகளை வர வேண்டாம் என்று அவர்கள் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது குழந்தைகளை அழைத்து வந்த அந்த குடும்பத்தினரிடம் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு அந்த பெண்ணை மட்டும் உள்ளே அனுமதிப்பதற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி ஒருவர் மட்டும் இந்த குடும்பத்தில் இருந்து குழந்தைகளுக்கு ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.